ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதோடு கூட புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்றுதான் சொல்ல முடியும். இந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதத்து முழுவதுமாக ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஆகையினால உங்களுக்கு யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் கூட என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அற்புதமான ஒரு பாடம். இந்த பாடமானது நம்முடைய வாழ்க்கையில உணர்த்தும். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், யாருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், நன்றியாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நீங்கள் இப்பொழுதே யோசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அருமையானவர்களே, நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமையான இங்கிலீஷ்காரன் நமக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டான் இல்லைங்களா? தேங்க்ஸ், சாரி, சாரி, தேங்க்ஸ். இந்த ரெண்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறது அந்த வார்த்தை. தேங்க்ஸ் அண்டு சாரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, 2024 ஆண்டு ஆண்டவர் நம்ம சுகத்தோடு பலத்தோடு எல்லா ஆபத்திலிருந்து நாசமோசங்களுக்கும் மனிதனுடைய வன்கண் ஆவிகளுக்கும் வஞ்சகத்தின் கிரிகளுக்கும் வஞ்சக ஆலோசனைகளுக்கும் மேடு பள்ளங்கள் ஆபத்துகள் நாசமோசங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாவற்றிலிருந்து பக்குவமாக ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடித்தன நன்மைகளை நாம் நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆகவே அற்புதமாக 2025 ஆண்டை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த 2025 ஆண்டில் கூட அற்புதமாக நமக்கு ஆண்டவர் புது வருஷத்தையும் புது துவக்கத்தையும் புது எண்ணங்கள் புது சிந்தனைகள் புதிய திட்டங்கள் புதிய தீர்மானங்கள் புதியதான காரியங்களை ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டும் என்று எடுத்த தீர்மானங்களில நாம் நிற்கிறோம் உறுதியாக. அவைகளை ஆண்டவர் தன்னுடைய வருகையில ஆண்டவராய் தேவன் தாமதமானால் நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்து இருக்குமானால் அவைகளை நிறைவேற்றி தருவாராக அந்த தீர்மானங்களை. அருமையானவர்களே, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். யாருக்கு நன்றி உள்ளா இருக்க வேண்டும், யாருக்கு நன்றியாக இருக்க வேண்டும், யாருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பது குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் யாருக்கோ ஒருத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஒருவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சில வேளை நண்பனா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒரு மூப்பனாரா இருக்கலாம், ஒரு பாஸ்டரா இருக்கலாம், ஒரு பாஸ்டமாவா இருக்கலாம், நம்ம சொந்த பந்தங்களா இருக்கலாம், ஒரு மேனேஜரா இருக்கலாம், ஒரு எம்டியா இருக்கலாம், ஒரு ஓனரா இருக்கலாம், வேலை ஸ்தலங்களில நம்முடைய எஜமாட்டிகளா இருக்கலாம், எஜமான்களா இருக்கலாம், அவருடைய பிள்ளைகளா இருக்கலாம், ஏதோ வழியில போகிற வழிபோக்காருக்கும் சிலருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய லைஃப்ல கற்றுக் கொடுத்த படிப்பு டீச்சருக்கு நன்றி, வேலை கொடுத்த எஜமானுக்கு நன்றி, வேலை கிடைக்கும்படியே வழிகாட்டினவர்களுக்கு நன்றி, ஒரு ஊழியத்தையும் செய்யும்படியாக வழிகாட்டி உதவிகளை காண்பித்தவர்களுக்கு நன்றி, நம்ம திருமணத்தை நடித்து வைத்தவர்களுக்கு நன்றி, மாப்பிள்ளை பார்த்தவங்களுக்கு நன்றி, பொண்ணு பார்த்தவங்களுக்கு நன்றி, வீடு பார்த்தவங்களுக்கு நன்றி, வீடு வாங்கி கொடுத்தவங்களுக்கு நன்றி, சைட் வாங்கி கொடுத்தவங்களுக்கு நன்றி, பொருட்களை வாங்கி கொடுத்தவங்களுக்கு நன்றி, ஆகாரம் கொடுத்தவங்களுக்கு நன்றி, ஆடைகளை கொடுத்தவர்களுக்கு நன்றி, உதவிகளை செய்தவர்களுக்கு நன்றி, கடன் கொடுத்தவர்களுக்கு நன்றி, கடன் தீர்த்த நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகி தேவன் இப்படி வாகனம் வாங்கி கொடுத்தவங்க, வீடு வாங்கி கொடுத்தவங்க, பொருட்களை கொடுத்தவங்க, கல்யாணம் பண்ணி வைத்தவங்க, நன்றியோடு சில பிள்ளைகளும் பெற்றோர்களும் உறவுகளும் நன்றி உள்ள குடும்பங்களாக இப்படி அளவில்லாமல் அடிக்கொண்டே போலாம் வார்த்தைகளை. நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டு ஆகாரம் கொடுத்தவர்களுக்கு, டீ வாங்கி கொடுத்தவர்களுக்கு, காப்பி வாங்கி கொடுத்தவங்களுக்கு, மீட்டிங் கூப்பிட்டு ஒரு பேகும் ஒரு வழிபோக்கு வழி பயணத்துக்கு நமக்கு செலவுக்கும் ஆகாரமும்
கிஃப்ட்டுகளை கொடுத்தவர்களுக்கும் நன்றி. அற்புதமாக எவ்வளவு நன்றி சொல்ல வேணுமோ. நமக்கு நல்ல வேத வாக்கியங்களை போதித்து நம்ம கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டு இருக்கும்படியா, ஆண்டவருக்காக நம்ம மகிமையா வாழும்படியாக கர்த்தருக்குள்ள நடத்துகிற போதவர்களுக்கும் நன்றி, 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 நன்றி. ஆகவே அநேக கடைகளில டிசம்பர், ஜனவரி நீங்க அதிகமாக கடைகளுக்கு கடந்து சென்று பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸ்டோரு அநேக இடங்களுக்கு கடந்து சென்று வாகனம், பொருட்கள், துணிகள், பலவிதமான உங்களுடைய அத்தியாவசியமான பொருட்களுக்காக அந்த கடையாண்ட மீண்டும் வரும் பொழுது மீண்டும் வருக நன்றி என்று சொல்லியிருப்பார்கள். வருக என்று வரவேற்பார்கள். மீண்டும் போகும்பொழுது நன்றி, வணக்கம், நன்றி என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? வாட்ச்மேனும் சொல்லுவாங்க, அதை வரவேற்கிறவங்க சொல்லுவாங்க, அந்த கடை மேல போர்டும் சொல்லும், நன்றி வணக்கம் போயிட்டு வாங்கன்னு. எனவே நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவளாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் நன்றி, முதலாவது தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஒரு வேத வாக்கியத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி குடும்பம் முழுவதுமாக பிதாவாகி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நாள் முழுக்க கர்த்தர் நம்ம நடத்த வேண்டும். அந்த இரவு முழுவதும் ஆண்டவர் நம்ம பாதுகாத்ததற்காக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எவ்ரிடே நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நன்றி கடன் என்று சொல்லுவாங்க. அவர் செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த ருணத்தை நாம் இப்படிதான் தீர்த்து கொள்வது என்று சொல்ல இயலாது. ஆகவே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15 வசனத்தை கடைசி பாகத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். வார்த்தை அற்புதமாக எல்லா வார்த்தையும் இணைந்து உள்ளதை நாம் பார்க்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் என்ற வேதம் நமக்கு எவ்வளவு அழகா சொல்லப்படுகிறது பாரு. ஆகையினால இந்த தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல கூட நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றுக்காகவும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எவ்ரி டே, எவ்ரி டைம் தேங்க்ஸ்ஃபுல், தேங்க்ஸ் கிவிங். நிறைய பேரு கூட்டம் வைப்பாங்க. என்னங்க ஜப கூட்டம்? தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சிருக்கிறோம். வாட் இஸ் த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்? ஒருத்தர் இறந்து போனா நன்றி ஜப கூட்டம், ஆறுதல் ஜப கூட்டம். அதுக்கு அடுத்தது அதுக்கு தேங்க்ஸ் கிவிங். ஒருத்தர் ஃபாஸ்ட் பண்ணா, ஒரு வேலை கிடைச்சா, ரிட்டையர்மெண்ட் ஆகுனா, ஒரு குழந்தை பிறந்தா, ஒரு பேரு வைத்தா, ஒரு வீடு கட்டினா, வீடு பிரதிஷ்டை பண்ணா, ஒரு பர்த்டே கொண்டாடினா, ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடினா, இப்படி சர்ச்சை ஆனிவர்சரி, அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். இட் இஸ் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். தேங்க்ஸ் கிவிங். ஹூஸ் த தேங்க்ஸ் சொல்றது? எல்லாமே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் கொடுத்ததற்காக உலகம் முழுவதுமாக டிசம்பர் 31ஆம் தேதி தேங்க்ஸ் கிவிங். அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து அங்கங்க ஆலயங்களிலே ஜெபித்தார்கள், கோயில்களில் கடந்து சென்று நன்றி செலுத்தினார்கள். அநேக பார்களில, கிளப்புகளில, ரோடுகளில, நண்பர்கள் மத்தியில குடிக்கிறதும் கும்பலம் போறதும்
டிரான்ஸ் போறதும், மைக் செட்டு போட்டு வரவேற்பதும், டப்பாசு சுடுறதும், இவங்க குடிக்கிறதும், தின்றதுமாக இதெல்லாம் ஏன் செய்றீங்க? இந்த வருஷம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனா ஒரு கூட்டம் உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி சொன்னது, ஆலயங்களில் கடந்து சென்று முழங்கால படியிட்டு ஜெபித்து, ஆண்டவரே இந்த வருஷத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. வருகிற புதிய வருடமும் எங்கள் வாழ்விலே அமரட்டும். அமைதியாக, நல்லதாக, ஆசீர்வாதமாக, செழிப்பாக, ஒரு போஸ்பரிட்டாக, ஒரு பிளெஸிங் ஹேராக ஆண்டவர் நீர் அதை ஆசீர்வதியும் என்று ஜெபித்த ஒரு கூட்டம் தான் நாம். ஆகவே நன்றி உள்ளவர்களாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருக்கு நன்றியை நான் எப்படி செலுத்துவது என்றுதான ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே அந்த நன்றியை சொல்லினார். எப்படி சொல்லுகிறார் பாருங்க, வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம், the book of Psalms 116 words 12 and 13. சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீத வசனம் 12, 13 ஆகிய வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை என்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். 14 வசனம் கூட 12, 13, 14 116 சங்கீதம். எனவே கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக, ஒன்று என்றல்ல சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? நாம என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்வது, அவருடைய ஆலயத்தில் கடந்து சென்று வாரந்தோறும் ஆண்டவரை செபிக்கிறது, நாள்தோறும் வீட்டுல முழங்கால பண்ணிட்டு செபிப்பது, நாள்தோறும் கர்த்தருடைய சமூகத்துல கூட ஜெபிப்பது, நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி உள்ளவளா இருங்கள். உங்களுக்கு நன்மை செய்த மனிதர்களுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க இல்லைங்களா? ஆனா சில பேரு நன்றி சொல்லாம இருப்பாங்க. அந்த 31ஆம் தேதி நன்றி சொன்ன குடும்பங்கள், நன்றி சொன்ன கூட்டங்கள், நன்றி சொன்ன சபைகள் ஏராளமானவைகள். 1ஆம் தேதி 31ஆம் தேதி முடியவிட்டாலும் ஜனவரி 1ஆம் தேதி கூடி ஜெபித்த குடும்பங்கள் உண்டு, நன்றி உள்ளவர்களாக. எனவே அற்புதமாக சொல்லப்படுகிறது. அதே சங்கீதம் 103 சங்கீதம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறோம் என்றியா? நம்ம எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஜெபத்தில் இல்லைங்களா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒன்றும் மறவாத. சகல உபகாரங்களும் மறவாத. ஏன் மறக்காத? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணன் அழிவுக்கு வெளிக்கு மீட்டார், உன்னை கிருமினால் இருக்கனால முடிசூட்டினார், உன் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கினார், கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதாக்கினார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். கீழெல்லாம் நீங்கள் வாசித்தீங்களா? அற்புதமாக தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு இறங்குது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆண்டவராய தேவன் நம்ம நினைவு கூறுகிறார். ஏன்? நம்ம மண் என்று அவர் கிருபை தருகிறார், நம்ம மேல இரக்கம் காட்டினார். ஆகவே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை ஆண்டவரை துதி, என் ஆத்துமாவை அவரை தொழுதுகொள், அவருக்கு நன்றி செலுத்து. தேவன் செஞ்ச காரியங்களுக்காக பூமியில் இருக்கிறவைகளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. எப்படி நன்றி கூறுகிறது? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே வேதம் சொல்லுகிறது அற்புதமாக வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்றால், அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினர், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆண்டவரை துதித்து கொண்டு வர வேண்டும். 20ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவரை கனம் பண்ணுகிறதுல காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்ன கனம் பண்ணுகிறது. மல்கே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கேட்கிறா, நான் தேவனானால், நான் எஜமானானால்
எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் உங்களுக்கு பிதாவானால் என கனம் பண்ணுகிற கனம் எங்கே? வேர் இஸ் மை ஹானர்? என்னுடைய கனம் எங்கே? இன்னைக்கு மனிதனை கனம் பண்ணிக்கொண்டு மனிதனுக்கு ஏதோ தாளம் போட்டுக்கொண்டு இல்லாத பொல்லாத சொல்லி அவனை புகழ்ச்சியாக வைக்கிற மனிதர்கள் உண்டு. மனிதர்கள் புகழ்ச்சி உங்களுக்கு ஐயோன்னு சொல்லப்படுது. நம் உண்டாக்கின ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்மாவை ஆண்டவரை துதி. சங்கீதங்களில நிறைய சங்கீதங்களில தேங்க்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள். சங்கீதமே தேங்க்ஸ் தானே, பாடலே நன்றி தானே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை என்று பாடல் இல்லையா? நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை எனக்கு இல்லைங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாடல்கள் எவ்வளவோ பாடல்கள். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி. பக்தன் பாடின பாடல்கள் எத்தனையோ பாடல்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வாக்கியங்களில் வாசிக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வாக்கியங்களில ஆண்டவர் எருசலேமில் இருந்து சில கிராமங்களுக்கு கடந்து போகிறார். சமாரியா, கலீலியா இந்த நாடுகளில் கடந்து போன போது ஒரு கிராமத்துல பிரவேசித்தா, அப்பொழுது 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். ஆண்டவராண்ட எங்களை குணமாக்க வேண்டும் என்று ஆண்டவர் அற்புதமாக, நீங்க போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பியுங்கள், நீங்க சுஸ்தமாவீர்கள். அவர்கள் புறப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆசாரியனுக்கு காண்பிக்க புறப்பட்டு போகும் பொழுது குணமாக்கப்பட்டார்கள், சுஸ்தமாக்கப்பட்டார்கள், ஆரோக்கியம் அடைந்தார்கள், உணர்ந்தார்கள். கைகளை தொட்டு பார்த்தார்கள், கால்களை தொட்டு பார்த்தார்கள், தங்களுடைய சரீரத்தை தொட்டு பார்த்தார்கள், ஆரோக்கியம் இருக்கிறத உணர்ந்தார்கள். எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா ஒருத்தன் பாருங்க வசனம் அற்புதமாக 15, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சட்டத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானா இருந்தான். இயேசு கேட்கிறா, அப்பொழுது இயேசு, சுஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? வேர் இஸ் 9 people? வேர் சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனை ஒளிய வேறு ஒருவரும் திரும்பி வரவில்லையே, வா திரும்பி வர காணமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அற்புதமான ஒரு வார்த்தை. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அது ஒரே ஒரு மனிதன். இன்னைக்கு நிறைய சபைகள் கூட ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவர்கள் இருக்கிறத நிறைய பேர் பார்க்க. சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆசுரத்துக்காக, வீட்டுக்காக, பிள்ளைக்காக எல்லாம் ஜெபம் பண்ணி கொள்ளுவாங்க, சுகமாக்கப்பட்டவன போயிடுவாங்க. அது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பாருங்க, நன்றி கெட்ட ஜனங்கள், நன்றி கெட்டவர்கள். அப்படிப்பட்ட உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்மளோட வாழ்க்கையில அன்றைக்கு குஷ்டரோகிகள் 10 பேர்ல ஒருத்தன் ஆண்டவருக்கு மகிமை வந்து செலுத்தினான். அவன் அந்நியனாயிருந்தான், அவன் யூதனாயிருந்தான், சமாரியானாயிருந்தான். நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். எனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க நன்றி கெட்டவர்களாக? லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. It is wonderful, amazing words, the Bible. It is wonderful, God's word. எனவே அற்புதமாக
அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல, அநீதி உள்ளவர்களுக்கும் நீதி உள்ளவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். மழையை பொழிய பண்ணுகிறார். வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறார். நன்மை கிருபையும் அவரோட வாழ்வில் தொடருகிறது. எத்தனை பேர் உங்களுக்கு நன்றி கெட்டவங்களா இருந்திருப்பாங்க. நீங்க வாழ்கிறது அவங்க மூலமா தான். ஆனா அவங்களுக்கு துரோகமா பேசுறது, துரோகியா நினைக்கிறது, நீ வாழ்கிறது, நீ சுகமா இருக்கிறது, நீ வாழ்ந்து கொண்டு இருப்பது, நீ நல்ல சுகமாக ஆசீர்வாதமா இருப்பது இன்னொருத்தர் தயவுனாலதான். அவங்க தயவுனால நீ வாழ்ந்து கொண்டிருந்து நன்றி சொல்லாம இருக்கிற நன்றி கட்ட துரோகிகள் எத்தனை பேர்கள்? எத்தனை பேர்கள்? வீடு வேணும்னா அவ்வளவு கெஞ்சு கூத்தாடி வீட்டை கட்டிப்பான், நிலத்தை வாங்கிப்பான், கல்யாணம் பண்றதுக்கு காலெல்லாம் முடிப்பான். இந்த பொண்ணை கட்டிக்க, அந்த பொண்ணை கட்டிக்க, என்ன கட்டிவே, அப்படி கட்டி இப்படி கட்டி, எல்லாமே முன்னின்று செஞ்சோம்னா துரோகிங்களா மாறுவாங்க. எத்தனை பேர்? அந்த துரோகிகளுக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்கிறார். துரோகிகள், நன்றி கட்ட துரோகிகள் இந்த உலகத்துல நிறைய பேர் உண்டு. நிறைய பேரு நன்றி கட்டவனாக நண்பனா இருப்பான், தன்னுடைய மனைவியை வைத்துக் கொண்டு அவனை கொலை செய்வான். நன்றி கட்ட துரோகிகள். நண்பனா இருப்பான், குடிகாரன் ஆக்கி அவனை நாசம் படுத்திடுவான். நண்பனா இருப்பான், நன்றி இல்லாதவனா இருப்பான். துரோகிகள், குடும்பங்களை கெடுக்கிற துரோகிகள், உறவுகளை கெடுக்கிற துரோகிகள், பிரிந்த குடும்பங்கள் இன்னும் அதிகமாக எரிகிறதுல எண்ணெய் ஊத்தி பார்க்கிற துரோகிகள். நீங்க யாரா இருக்கிறீங்க? நன்றி உள்ளவளா இருக்கிறீங்களா? நன்றி கெட்டவளா இருக்கிறீங்களா? நன்றியோடு இருக்கிறீங்களா? நன்மைக்கு துரோகிகளா இருக்கிறீங்களா? நன்றி உள்ளவளா இருங்க. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய், உங்களுக்கு வழிகாட்டுவர்கள் நன்றி உள்ளவர்களாய், உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டினவர்கள் நன்மை செய்தவர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. துரோகிகளா இருக்காதீங்க. அவங்க மூலமா தான் நீ வாழ்கிறாய், அவங்க மூலமா தான் நீ நல்லா இருக்கிற, அவங்க மூலமா தான் நீ சபையை நடத்துகிற, அவங்க மூலமா தான் நீ சபையை கட்டி கொண்டாய், அவங்க மூலமா தான் உனக்கு பான்சர், அவங்க மூலமா தான் உனக்கு வீடு, அவங்க மூலமா தான் உனக்கு படிப்பு, அவங்க மூலமா தான் உன் பிள்ளைகள் படித்தார்கள், ஹாஸ்டல்ல படித்தார்கள், பான்சர்ல படித்தார்கள், இடம் வாங்கினாய், வீடு கட்டினாய், கல்யாணம் பண்ணினாய், பிள்ளைகளை பெற்றெடுத்தாய், அற்புதமாக நல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எஜமான், வேலைக்காரன், மேனேஜர், வேலையாட்கள், கூலியாளர்கள் மூலமாக பெரிய பெரிய பணக்காரர்கள், அவங்களுடைய கூலியம், அவங்களுடைய ஆஸ்தியம் கொள்ளடித்த கொள்ளக்காரணங்கள் சில பேர் இருக்கிறாங்க. நன்றி கெட்டவங்களுக்கு நன்றி உழவலா இருங்க, துரோகிங்களா இருக்காதீர்கள். 2 வாக்கியங்களை வாசித்து ஜெபம் பண்ணலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வாக்கியங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி என்றால், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகன்று உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பமாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களுமாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களுமாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தின் வேஷத்தை தரித்து அதன் பலன மறுதிக்குறளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்பொழுதும் கற்றால ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எப்பொழுது கற்றாலும் நல்லோரை பகைக்கிறவளாய் நன்றி கட்ட துரோகிகளாயும் இருப்பார்களாம். கடைசி நாட்களில எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்ப வேண்டும். நன்றியா இருங்க. ஏறி போன படியே
எட்டி உதைக்காதீங்க, ஏணியை எட்டி உதைக்காதீங்க. நன்றி உள்ளவளா இருங்க. ரோமர் புஸ்தகம் ரோமர் 16ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனத்துல அருமையான ஒரு குடும்பம் அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அற்புதமாக ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனத்தையும், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையர் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். யார் என்றால் அற்புதமாக கீழே சொல்லப்படுகிறது, அவர் அக்கில்லா, ஒரு பிரிஸ்கில்லா. அற்புதமாக கழுத்தை கொடுத்தார்களா பவுலானவருக்கு ஊழியத்துல. இன்றைக்கு அநேகர் ஊழியத்துல கழுத்தை எடுக்கதான் இருக்கிறார். அது விசுவாசியானாலும் சில விசுவாசிகள், சில ஊழியக்காரர்கள் சில இடங்களில் ஒரு பக்தன் குமுறுதலான ஒரு பாட்டை பாடினார். நான் கேட்டனா, உங்களை கேட்டனா, என்னை பாஸ்டராக்க சொல்லி நான் கேட்டனா, நீங்களே அழைத்தீங்க, ஊழித்து கொடுத்தீங்க, பாடாபடுத்துறாங்கப்பா ஜனங்க, புரட்டி எடுக்கிறாங்கப்பா, பாடாபடுத்துறாங்கப்பா ஜனங்க, புரட்டி எடுக்கிறாங்கப்பா. நான் கேட்டனா, கம்பல் பண்ணி கேட்டனா, என்னை பாஸ்டர் ஆக்க சொல்லி நான் கேட்டனா, நேற்று வர நேசித்தவன் கால வாரரா, ஐயான்னு சொன்னவன் எலும்ப நொறுக்கிறான். நேற்று வர நேசித்தவன் கால வாரரா, ஐயான்னு சொன்னவன் சபைய ஓடிக்கிறான். தாங்க முடியலப்பா, என்னால தாங்க முடியலப்பா. எவ்வளோ மனவேதனையா பாடி இருக்காரு தெரியுமா பாட்டு? அவ்வளவு வேதனையா பாடி இருக்கிறாரு. எனக்கு அருமையானவில்லை, சபை ஊழிக்காருக்கு உதவி செய்ய வேண்டும், கழுத்தை கொடுக்க வேண்டும், தாங்க வேண்டும். ஊரும் ஆரோனும் போல மோசே கரங்களை தாங்கினது போல அவளை கரங்களை திடப்படுத்த வேண்டும். ஆகவே அன்றைக்கு கிறிஸ்துவ சபையார் உதவி செய்தார்கள் விசுவாசிகளுக்கு. ஆகவே எழுதி வைத்தார். ரோமர் 16:16 வாசிக்கிறோம், பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள், பரிசுத்தத்தோட வாழ்த்துங்கள். கிறிஸ்துவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். கடைசியாக அருமையானவில்லை, தேவனுக்கு நன்றியா இருந்த மனிதர்கள் உண்டு. அதுல சேஷுதமாக தாவீதானவர் அற்புதமாக நன்றி உள்ளவளா இருந்தார். அநேக பக்தர்கள், ஆபிரகாமானாலும் ஈசாக்கானாலும் யாக்கோபானாலும் இஸ்ரவேல் ஜனங்களில் சிலரானாலும் காலேபானாலும் ஒரு யோசுவாவானாலும் ஒரு மோசேயானாலும் ஆரோன் ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றியா இருந்தார்கள், ஆண்டவருக்கு மகிமையா இருந்தார்கள். ஒரு யோசுப், ஒரு பவுலானவர், ஒரு தீத்தானவர், ஒரு தீமத்தியானவர், சீடர்களில 11 பேர் மீண்டும் ஜீவனை கொடுத்தார்கள். சபையார், அநேக மனிதர்கள், விசுவாசிகள் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அநேக இடங்களில கடந்து போன ஒவ்வொரு இடத்திலையும் அப்படியாக நன்றியா இருந்தார்கள். சில ராஜாக்கள், சில நியாயாதிபதிகள், சில தீர்க்கதரிசிகள், சில பரிசுத்தவான்கள், ஒரு தானியேல் அற்புதமாக நன்றியா இருந்தார்கள். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். தாவீது தன்னுடைய மகனாய் சாலமோனுக்கு சொல்லுகிறார், துரோகம் செய்தவர்களுடைய பெயர்களை சொல்லுகிறார், நன்மை செய்தவர்களுடைய பெயர்களை சொல்லி இவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், இவர்களை நீ உசார பார்த்து கொள்ள வேண்டும், அவங்களிடத்தில் எச்சரிக்கை இரு என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 10, 11 வசனங்களில வாசிக்கிறோம். அற்புதமான தாவீதானவர், என்ன ராஜாவாக்கினீர் நன்றி, ஆனா என் நிமித்தமாக, தேவ நிமித்தமாக யோனாத்தானுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவங்க வீட்டுல யாரானா இருக்காங்களா? அவங்களோட வேலைக்காரனாகிய சீபா வருகிறான். ஆம், இருக்கிறாரு. யார் என்றால் யோனாத்தானுடைய மகன் மேவி போசத் இருக்கிறாரு. அவர் 2 கால்களை ஊனமா இருக்கிறாரு.
அப்படின்னு அழைத்து கொண்டு வா. மேவி போசேத் வருகிறான். செத்த நாயாகிய நான் உம்முடைய சமூகத்துல கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது என்று சொல்லுகிறார் மேவி போசேத். தாவீது சொல்லுகிறார், தேவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, கடமைப்பட்டு இருக்கிறேன் நன்மை செய்ய. வா, என்னுடைய பந்தில நித்தமும் உட்கார்ந்து சாப்பிடு. எனக்கு அருமையானவர்களே, நன்றி உள்ளவளா இருக்கணும். உண்ட குடும்பத்துக்கு இரண்டாகம் பண்ணுகிறவர்கள் சிலர் உண்டு. அவங்க வீட்டிலே சாப்பிட்டு, அவங்க தட்டுல சாப்பிட்டு, அவங்க படுக்கையில படுத்து துரோகிகளை மாறுகிற துரோகிகள். அவங்க பிள்ளைங்க மேல கைய வைக்கிறது, பொண்டாட்டி மேல கைய வைக்கிறது, துரோகிகள். ஏமாற்றுகிறது, சபையை திருடுகிறது, சபையை ஒடிக்கிறது, ஆத்து மக்களை திருடுகிறது, வீட்டுல பணம் திருடுகிறது, பொருட்களை திருடுகிறது, வேலை ஸ்தலத்துல வேலை கொடுத்த எஜமான வீட்டுல திருடுறது, வேலை ஸ்தலத்துல திருடுறது, நண்பர்கள் மத்தியில திருடுறது, திருடர்களாக துரோகிகளாக எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆகவே நீதியாக நேர்மையாக நன்றி உள்ளவர்களா இருங்கள். உண்ட குடும்பத்துக்கு இரண்டாகும் பண்ணாத இருக்க கடவீர்கள். ஆகவே தேவனுக்கு நன்றியாக இந்த 2025ஆம் ஆண்டு அதிகமாக ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்தி, அதிகமாக கண்ணீரோடு ஆண்டவருடைய சுமத்துல நன்றி செலுத்தி, அதிகமாக ஜெபித்து, அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அதிகமாக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு நம்ம வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நன்றி உள்ளவளாக நாம் இருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்துல, எஜமான இடத்துல, எஜமாட்டி இடத்துல, நண்பர்கள் மத்தியில, மனைவி மத்தியில, கணவன் மத்தியில, பிள்ளைகள் மத்தியில, பெற்றோர்கள் மத்தியில, ஊழியர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில நன்றி உள்ளவர்களாக நன்றியாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நன்றி உள்ளவர்களா இருங்கள், நன்றி உள்ளவர்களா இருங்கள், நன்றி உள்ளவர்களா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில இன்றைய நாள்ல காரசாரமான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். ஆகவே நாம் நன்றி உள்ள இருதயத்தோட வாழ, நன்றி உள்ளவளா ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்முடைய கரங்களை தந்ததினாலே நன்றி உள்ளவளாக தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாம மகிமைக்கா வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless